செயின்ட் டேவிட் ஆஃப் வேல்ஸ் பிரிட்டிஷ் நாட்டோட பிரபலமானவரும் வேல்ஸ் மாநிலத்தோட பாதுகாவலருமான புனிதர். குருத்துவ அருட்பொழிவு பெற்றதுக்கு பிறகு மறை போதனை செய்யறதுல வல்லவராகவே இருந்திருக்காரு. இவரோட தினசரி வாழ்க்கை ஒழுங்குமுறையானதாகவும் கடினமானதாகவும் இருந்திருக்கு. யாசகம் பெற்று அதன் மூலமா கிடைக்கிற உணவுகளை உண்டிருக்காரு. கைவண்டியில குதிரைகளோ எருதுகளோ இல்லாம இவரே சொந்தமா இழுத்து நகருக்கு போய் அங்க யாசகம் பெற்று கிடைக்கிற உணவுகளை உண்டிருக்காரு. பெரும்பாலும் உப்பு மட்டுமே சேர்க்கப்பட்ட ரொட்டிகளையும் வெறும் தண்ணீரையுமே குடித்து வாழ்ந்திருக்காரு. இறைச்சி பொருட்களை மொத்தமா தவிர்த்திருக்காரு. எந்த பொருளையுமே தனக்கு சொந்தமானது அப்படின்னு கருதக்கூடியவர் கிடையாது. புத்தகம் படிக்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. எந்த புத்தகத்தையும் என்னுடைய புத்தகம் அப்படின்னு குறிப்பிடுறத பெரும் குற்றமாவே கருதியிருக்காரு. தன்னோட துறவு மடத்துல இருக்கிறவங்களும் தன்னை மாதிரியே கட்டுப்பாடோட வாழணும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்காரு. டேவிட் ஒரு தடவை லிண்டோவி கிராம மக்களுக்கு மறை போதனை செஞ்சிட்டு இருக்கிறப்போ டேவிட் நின்ன இடம் திடீர்னு குன்று மாதிரி உயர்ந்து வந்திருக்கு. ஒரு வெண்புறா பறந்து வந்து அவரோட தோல்ல உட்கார்ந்திருக்கு. இது டேவிட்டோட துறவு வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயமா பார்க்கப்படுது. மினோவ் மறை மாவட்டத்தோட ஆயராவும் செயல்பட்டிருக்காரு டேவிட். டேவிட் இறந்ததுக்கு பிறகு வேல்ஸ் மாநிலத்தோட 50 ஆலயங்கள் புனித டேவிட் பெயர்ல அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. டேவிட் இறந்தப்போ அந்த துறவு மடம் வானதூதர்களால நிறைந்ததாகவும் சொல்லப்படுது. மார்ச் 1 செயின்ட் டேவிட் ஆஃப் வேல்ஸ் ஃபீஸ்ட் டே.